மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 1008 திருவிளக்கு பூஜை. பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூஜையில் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று தீபத்திற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவது படைவீடாகவும் தெய்வ யானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தரும் சிறப்பு கொண்ட ஸ்தலமாகவும் விளங்கும் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாதந்தோறும் ஒரு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் ஆடி மாதத்தில் மட்டும் ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு பூஜை என விசேஷங்கள் நடைபெறுவது இம்மாதத்தின் சிறப்பாகும். இம்மாதத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் சிவாச்சாரியார்கள் தீபத்திற்காக சிறப்பு பூஜைகளை செய்து அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலின் திருவாட்சி மண்டபத்தில் மகா குத்துவிளக்கு தீபத்தினை ஏற்றினர். இதனையடுத்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் குத்துவிளக்குகளில் தீபம் ஏற்றி தீபத்திற்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். பூஜை ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு கோவில் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. யா